ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானவ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 53 அண்ட் 54 தான் பார்க்க போறோம். இன்னியோட சீசன் 1 முடியுது மக்களே. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன் மக்களே. தயவு செஞ்சு அதுல போய் பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துட்டோம்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து பியாங்க பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபுல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி பாஸ் நோக்கி ஓட ஆரம்பிப்பான். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அவனோட கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன நினைச்சு பார்க்கறான்னா, நமக்கும் பியாங் வந்து என்னை காப்பாத்த போய் தான் அவ இறந்து போனா. எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு வந்து அவளை பத்தி மட்டும்தான் கவலை. அப்படி இருந்தும் அவ ஏன் என்னை காப்பாத்தினா? இந்த ஒரு விஷயம் தான் அப்பப்போ என்னோட மைண்டுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோ யாரெல்லாம் நினைச்சு பாக்குறேன்னா, அவனோட அக்கா சியோல், அது மட்டும் இல்லாம சோசியோலையும் நினைச்சு பாக்குறான். இவங்களுக்கு பண்ண நான் பாவத்துக்காக தான் இதை நான் இன்னி வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தாலே தான் எனக்குன்னு யாருமே அந்த பக்கம் வெயிட் பண்ண மாட்டாங்க. யாராலுமே மன்னிக்க முடியாத என்னோட பாவங்களுக்கான தண்டனைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு டைம்ல தான் இது வந்து விதியா இல்ல வந்து தெரியாதனமா நடந்த அதிர்ஷ்டமான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்ப ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்பிக்கைன்னு சொல்ற ஒரு விஷயம் இப்ப எனக்கு முன்னாடி இருக்கு. ஆனா ஏன்றது எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு இது கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நம்பிக்கை போதும், நான் பண்ண எல்லா தப்பையும் என்னால திருத்திக்க முடியும். அப்ப பார்க்கணும் ஹீரோவை. அவன் பியாங்க பார்த்தா இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை இது வந்து அப்படி இல்லாம கூட இருக்கலாம். ஒருவேளை இது ரெண்டாவது வாய்ப்பா இல்லாமலேயும் இருக்கலாம். இல்லனா என் கடந்த காலத்துல பண்ண பாவங்களுக்கான பனிஷ்மெண்டாவும் இது இருக்கலாம். நான் மறுபடியும் அதே கொடுமையான விஷயங்களை இங்க பாக்குற மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப இதே நடக்கிறதுனால மறுபடியும் நான் அதே ஃபெயிலியருக்கான டெஸ்டினேஷன் தான் அடைய போறேன். இப்பவும் இவ்வளோத்தையும் நினைச்சு பார்த்து ஹீரோ இப்ப என்ன பண்றானா, கிடையவே கிடையாது, இதை ரெண்டாவது தடவை நடக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியை ரிலீஸ் பண்றான். ஆனா இது எப்படி சொல்லணும்னு தெரியல. அவனோட இன்டர்னல் எனர்ஜி கூட பார்த்தா டிமானிக் எனர்ஜி கலந்த மாதிரியே இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி அவன் எதுக்காக ரிலீஸ் பண்றானா, அந்த பாஸ் கூட சண்டை போறதுக்காக தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் வந்து அந்த கியூ பேரியர் உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தவனுக்கு கடைசியா அந்த கியூ பேரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. அப்ப அது பிரேக் ஆகும்போது பாஸ் என்ன சொல்றானா, இப்படியாப்பட்ட ஈஸியான விஷயத்தை நான் எதுக்கு முன்னாடியே பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டே சும்மா திரும்பும் போது பார்த்தா பின்னாடி ஹீரோ தான் அவனோட ஹீட் எனர்ஜி மொத்தத்தையும் ரிலீஸ் பண்றதை பார்த்த உடனே இவன் வந்து யாரா நீ அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். அப்ப பார்க்கணுமே ஹீரோவே, அவன் கை ஃபுல்லா இன்னர் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. அதுவும் பார்க்கணுமே வித் டிமானிக் எனர்ஜி கலந்த மாதிரியே இருக்கு. அப்படி வந்து ஃபுல் அட்டாக் பண்றான் பாஸ. அடிச்சடல அவனுக்கு கதி கலங்கி போயிடுறான் பாஸ் ஒரு செகண்ட்ல. அப்ப பாக்கணுமே ஹீரோ அடிச்சடல அங்க பெரிய வெடி சத்தமே கேக்குது. அப்ப பாக்கணுமே பாஸ் 10 அடி தள்ளி போய் கீழே விழுந்துட்டான். அதுவும் இல்லாம அவனை வந்து எவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுந்து உட்கார்றான். அவனே இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பாஸ் என்ன சொல்றானா, நீ அந்த கூக்லான சேர்ந்தவன் தானே, நானே வந்து உன்னை பார்க்கலான்ட்டு இருந்தேன், என்ன நீ சரியா சாப்பிடலையா அப்படின்னு கேட்கிறான். ஆனா அப்ப பாக்கணுமே பேக்ரவுண்ட ஹீரோ பண்ண அட்டாக் பண்ணுமா சுத்தி இந்த மொத்த இடமும் அப்படியே சாம்பலா போச்சு. அப்ப பாஸ் என்ன நினைக்கிறானா, இந்த சின்ன பையன் உண்மையிலே என்ன கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவன் உண்மையிலே அந்த ஃப்ளேம் டீமனோட பையன் தான். ஆனா இப்போ இவன் வெறும் ஒரு சின்ன பையன் மட்டும் தான். இப்படி இவன் நினைச்சிட்டு இருக்க அந்த டைம்ல ஹீரோ வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தொடர்ச்சியா ஸ்ட்ரைக் மேல ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாஸ் வந்து ஒரு செகண்ட் பதறான். அது மட்டும் இல்லாம டேய் பைத்தியமே என்னை விட்டு தள்ளி போடா அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து இவனோட கத்தியால முழு வேகமா தாக்குறான். ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி தப்பிச்சிடுறான். அப்படி ஹீரோ தப்பிக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பாஸ் என்ன நினைக்கிறானா, ச்சே இந்த பையன் உண்மையிலே ரொம்பவே அற்புதம். அப்ப பாஸ் என்ன சொல்றானா ஹீரோ பார்த்து, அப்படிதான் இன்னும் என் கூட நல்லா விளையாடு அப்படின்னு சொல்றான். அப்ப பாஸ் பண்ண அட்டாக் மூலமா ஹீரோ வந்து ஒரு 4 அடி பின்னாடி போயிடுறான். அப்ப என்ன சொல்றானா பாஸ், நீ என்ன பயந்துட்டியா குழந்தை அப்படின்னு கேக்குறான். நீ உன்னோட அப்பாவோட லெவல்லாம் ரீச் பண்ணா அதுக்கெல்லாம் இன்னும் நீ எவ்வளவோ நாள் இருக்கு, ஆனா அது வரைக்கும் நான் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ் வந்து அட்டாக் பண்றான். அப்படி ஹீரோ அட்டாக் போனவனுக்கு பெரிய ஷாக். ஹீரோ அடிச்சு அடியில மறுபடியும் அவர் 4 அடி தள்ளி வந்து விழுறான். இப்பதான் இது உண்மையான சண்டை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான் பாஸ். பாஸ் பண்ற ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து டாட்ச் பண்ணி தப்பிச்சிட்டு தான் இருக்கான். அப்போ பாஸ் பண்ண ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து ஹீரோக்கு பக்கத்துல போகும். ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, அமைதியா இரு, உன்னோட பொறுமையை மட்டும் நீ இழந்துடாத, அப்படி இழந்துட்டுனா உனக்குள்ள ரத்த வெறியும் அந்த கொலை வெறியும். இவர் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணனா, அவனோட கையில இன்னர் எனர்ஜி எல்லாம் வர வச்சுட்டு பாஸ் அட்டாக் பண்றதுக்கு போறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியவர் மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீனா உன்னை தாக்கத்துக்கு நீயே ஓபனிங் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். பாஸ் அடிக்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஹீரோட எனர்ஜிக்கு ஒரு டேமேஜ் ஆகுது. இதனால அவன் ரத்த காக்குறான் கொஞ்சம். அப்படி ஏர்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கீழே விழுவும். இதை பார்த்த பாஸ் வந்து இதான் சரியான டைம்ன்ட்டு அவனோட ஸ்வாட் மூலமா அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த டைம்ல ஹீரோக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டிவோர் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாக்கணுமே ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ண ஸ்வாட் மேலே கை வச்சு டாஷ் பண்ணிடுறான். ஹீரோ அதுமே தப்பிச்சதை பார்த்தோன்னே பாஸ் என்ன பண்றானா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவனை மாரி ஒருத்தன் எப்படி குழந்தையா இருக்க முடியும். ஹீரோட திறமையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ் என்ன சொல்றானா, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், டார்க் நைட் பேலஸ்ல இருக்க ஒருத்தனால கூட இவன் கூட மேட்ச் பண்ண முடியாது. இப்படி பாஸ் நினைக்கிற கேப்லயே அந்த சின்ன கேப்ல ஹீரோ வந்து மிட் ஏர்ல இருந்து கீழே வந்துடுறான். இத பார்த்த பாஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு அவன் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கான். கீழே வந்து ஹீரோ வந்து சும்மா ஒண்ணும் இல்லைங்க, அவன் கையில வந்து
ஃபுல்லா இன்னர் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. பாஸ் இத பார்த்தோன்னே இவனை அட்டாக் பண்ணலாம்னு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஹீரோ அடிச்ச பஞ்சில பாக்கணுமே அவன் உடம்ப கிழிச்சிட்டு எனர்ஜி அப்படி பறக்குது. இந்த சீன்ல நான் சொல்றதோட அந்த போட்டோல பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது எப்படியாப்பட்ட பஞ்சா இருக்கும்ன்றது. இப்படியாப்பட்ட பஞ்ச வாங்கின உடனே பாஸ் பார்க்கணுமே ரத்தம் கக்கிடுறான். அப்ப பார்த்தா ஹீரோட கண்ணெல்லாம் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அடிச்சு அடிக்கி பாஸ் வந்து மொத்தமா கீழே விழுந்துடுறான். அப்படி இருந்து கூட ஹீரோ என்ன பண்றானா பாஸ் மேல ஏறி உட்காந்து அவனோட முகத்திலே குத்திட்டு இருக்கான். இப்படிலாம் நம்ம ஹீரோ அடிக்கிறத பியாங் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவை பார்க்கணுமே அவன் கை தோல் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அப்படி இருந்து அவனை குத்துறத விடாம குத்திட்டு இருக்கான். அப்படி அவன் குத்தும் போது அப்ப பாக்கணுமே பாஸோட கழுத்துல அவன் தலை இருக்கான்னு கூட தெரியல. ஆனா இருந்தாலும் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பின்னாடி இந்த பார்த்த பியாங் என்ன சொல்றான், யாங்சுன் போதும் நிறுத்து, நீ இது வரைக்கும் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்றான். பியாங் என்ன நினைக்கிறான், என்ன ஸ்மெல் இது இந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இங்க இருந்த ஒரே எனிமி அவனும் இறந்து போயிட்டான். அப்படி இருந்த இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? பியாங் அப்ப என்ன நினைக்கிறானா, யாங்சுன் நீயுமா அப்படின்னு நினைக்கிறா. அது என்ன விஷயம்ன்றது இப்ப நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்த பியாங் வந்து யாங்சுன் நிறுத்து அப்படின்னு பின்னாடி இருந்து சொல்றா. அப்படி இருந்த ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம அவன் முகத்திலே குத்திட்டு இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவனோட முகமே தெரியல. ஒருவேளை பூமிக்குள்ள போயிடுச்சானும் தெரியல. அப்ப பாக்கணுமே ஹீரோ வந்து ஏதோ ஆக்கிரமிக்கிற மாதிரியே இருக்கு. உடனே பியாங் ஓடி வந்து ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு ஹீரோ கட்டி பிடிச்சுக்கிறா. அப்படி பியாங் பிடிக்கும் போது தான் தெரியுது ஹீரோட கண் எல்லாமே டிமானிக் ஹியூமனா அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அடிச்சு அடியில அவனோட கையில இருக்க மொத்த சதையுமே பிஞ்சும் போயிருக்கு. அப்ப பியாங் என்ன சொல்றான், அவன் ஆல்ரெடி இறந்துட்டான், என்னால வந்து உன்னை இழக்கிற வழியெல்லாம் தாங்க முடியாது. பியாங் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் நார்மலா இருக்கான். அதுக்கப்புறம் மயங்கி பியாங்கோட மடியிலே விழுந்துடுறான். அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா இந்த கேங்கோட மெம்பர்ஸ்ல இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அவனுங்களாம் வந்து என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னா இந்த ரீஜனல் மேனேஜர் போய் இவ்வளவு நேரம் ஆகுது இருந்தோம் நம்மளுக்கு இன்னும் அவன் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அப்ப அங்க இருக்கவங்க என்ன சொல்றேன்னா நம்ம போய் செக் பண்ணலாமா வேண்டாமா, அவர் போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப அங்க இருக்க இன்னொருத்த என்ன சொல்றான், எனக்கும் தெரியும் ஆனா நம்ம பிளான் படி தான் நடந்துக்கணும். சரி வேணா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஆர்டர் படி அவர் எப்ப திரும்பி வராரோ அவர் கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே மவுண்ட் அவாவை தாக்க போறோம். அப்ப அங்க இருந்து ஒருத்த மட்டும் திரும்பி பார்த்துட்டு யாரோ வரத பார்த்தோன்னே யாரா நீ எப்படா உள்ள வந்த அப்படின்னு கேட்கிறான். நடந்து வருது யாருன்னு பார்த்தா ஒரு பெரியவர் தான் நடந்து வராரு. கிட்ட நடந்து வரும்போது தான் தெரியுது வர்றது யாருன்னா ஸ்வாட் சுப்ரீம்ன்றது. அப்ப மனுஷன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன கேட்கிறானா, நீங்களா அந்த மவுண்ட் அவாவை சேர்ந்த குழந்தைங்களை டார்கெட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆப்போசிட் என்ன பண்றானா ஸ்வாட யார்கிட்ட நீட்டுறே தெரியாம நீட்டி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லனா உன் உடம்புல உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்றான். முதல்ல நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா கேள்வி கேட்டவன் 2 துண்டா கீழே விழுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றனா, உன்னை மாரி ஆள்லாம் முன்னாடி நின்று பேசுறதுக்கே உனக்கு தனி தைரியம் வேணும். சுத்தி இருந்தவனுங்களா ரொம்ப பயந்துட்டு யாரா இவன் எப்படா அந்த ஸ்வாட யூஸ் பண்ணா அப்படின்னு பயந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றா தெரியுமா, அவனுங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்வாட் எப்ப அழகா இருக்கும் தெரியுமா, அதோட உரையில இருந்து எடுக்கும் போது மட்டும் தான். உடனே ஸ்வாட் சுப்ரீம் வந்து ஒரு பிளாஷ்பேக் தான் போகுது. அதுவும் கரெக்டா பாருங்க, செக்ரட்டரி வந்து இவர்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணீங்கன்னா உங்களை நான் டிவைன் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிருப்பாரு. பிளாஷ்பேக்ல வந்து மவுண்ட் அவாவ் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க டிசிபிள் எல்லாம் காணாம போறதுக்கு ஒருத்தன் தான் காரணம், அவன் தான் யான் ஜியோசோக். அவன் வந்து டார்க் நைட் பேலஸை சேர்ந்தவன். இப்ப அவனை தான் நம்ம ஹீரோ அடிச்சே கொண்டான். அப்ப செக்ரட்டரி என்ன சொல்லிருக்கனா, இப்போதைக்கு என்னால இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஸ்வாட் சுப்ரீமான உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கிறேன், எங்களுக்காக அதாவது எங்களோட டிசிபிளுக்காக கொஞ்சம் அவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே பிரசன்ட்ல என்ன காட்டுறாங்கன்னா ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், யாரெல்லாம் உங்களை வந்து கில்ட்டின்னு ஃபீல் பண்றீங்களோ உங்க வெப்பன் எல்லாம் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்போசிட் நிக்கிறது யாருன்னே தெரியாம அவனை கொல்லுங்க, அவனை இங்க இருந்து உயிரோட போக கூடாது அப்படின்ட்டு எல்லாம் கத்திட்டு ஓடி வரானுங்க. ஸ்வாட் சுப்ரீம் நின்னு இடத்த விட்டு கொஞ்சம் கூட நவரல, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, நின்ன இடத்துல ஒரு கத்தியை மட்டும் தான் தூக்கி போறாரு. ஆப்போசிட்ல 10 பேர் தலையும் கீழே விழுது டக்கு டக்கு டக்குன்னு. எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அன்ஆர்த்தடாக்ஸ் சேர்ந்த லூசு பயலுக. மக்களே இந்த சீனை நல்லா பாருங்க. ஸ்வாட் சுப்ரீம் வந்து முன்னாடி எல்லாரையுமே கொண்டுட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரே ஸ்டெப்ல கொண்டவரு பின்னாடி இருக்கவனுங்க ஓடலாம், ஆனா மறுபடியும் ஸ்வாட் சுப்ரீம் கொல்றதுக்காக முன்னாடி வரானுங்க. மனுஷன் அவனுங்களையும் விட்டு வைக்காம போட்டு தள்ளிடுறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ கண் முழிக்கிறான் அவனோட மயக்கத்துல இருந்து. அப்படி அவன் கண்ணு முழிச்சோடனே பக்கத்துல இருந்து யாரோ என்ன சொல்றாங்கன்னா, நீ எழுந்துட்டியா, சரி அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு பக்கத்துல யாரு இருக்காங்கன்னா டிவைன் டாக்டர் தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வழியா நீ 2 நாளுக்கு அப்புறம் எழுந்துட்ட, கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இரு, நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு நீரில் வந்து கியூ டிவியேஷன் ஆகிறதுக்கு காரணமாயிடும். ஹீரோ என்ன கேக்குறானா, 2 நாளாவா நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ மறுபடியும் என்ன கேக்குறானா, ஆனா நான் ஏன் உங்களோட வாயில இருந்து ஸ்மோக் வரத பாக்குறேன், நீங்க என்ன லெவல் ஆஃப் அசென்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டிவைன் டாக்டர் என்ன சொல்றானா, நான் ஸ்மோக்க தாண்ட அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் பைத்தியக்காரா, நீ ஜோக் பண்ற அளவுக்கு வந்துட்டுனா உன் உடம்பு நல்லாவே ஆயிடுச்சு. அப்ப டிவைன் டாக்டர் வந்து ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, நான் எந்த ஒரு குழந்தை வந்து நடக்கிற பொண்ணுன்னு சொன்னனும் அந்த குழந்தை இப்ப வந்து நல்லா தான் இருக்கு, நீ வந்து டன் கணக்குல இன்னர் எனர்ஜி மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்ட, ஆனா எப்படின்றது தெரியல, அது எல்லாமே இப்ப காம் டவுன் ஆயிடுச்சு. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, அதோட முக்கியமான விஷயம் பியாங்கா என்னோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். டிவைன் டாக்டர் என்ன சொல்றானா, நீ அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்ல,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவங்கள பார்த்தேன். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஹீரோ வந்து எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், மத்த எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பியாங், சியோல், அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சியான ரியோங்வா, அப்புறம் நம்ம பாடி கார்டான மியோனும் தான். தூக்கத்துல கூட சியோல் என்ன வளர்றானா, அனி குக்கீஸ் வந்து உங்களை நல்லபடியா ஆக்கிடும் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ உட்காந்து என்ன யோசிக்கிறானா, இந்த வாழ்க்கையோட முதல் கொலை அது மட்டும் இல்லாம எனக்கு கேட்ட குரல் என்னது, டிவோர்ன்ற அந்த வார்த்தை. இந்த வாழ்க்கையில் நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. டிவைன் டாக்டர் என்ன சொன்னானா, என்னோட இன்டர்னர்ஜி முக்காவாசி வந்து காம் டவுன் ஆயிடுச்சுன்றாரு. நான் முதல்ல அதை செக் பண்ணி பார்க்கணும். அப்ப ஹீரோ வந்து மெடிடேட் பண்ணி அவனோட பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்னோட பிளட் ஃப்ளோலாம் வந்து இப்ப பிளாக் ஆயிருக்கு, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வளர போறவன் தான், அதனால அதெல்லாம் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடும். அப்படி மெடிடேட் பண்ணி அவன உடம்ப செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்த்து ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, வெயிட் பண்ணு, இது வந்து அந்த எனர்ஜி தானே, டிமானிக் எனர்ஜி தானே அப்படின்னு ஷாக் ஆகுறான். உடனே ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடான், அட கடவுளே அப்படின்ட்டு. அடுசின்லயே யார காட்டுறாங்கன்னா, யாரோ ஒருத்தன் டீ குடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன கேக்குறானா, ஷாங்கில இந்த அந்த பிரான்ச் வந்து எலிமினேட் ஆச்சுல, அதோட சூப்பர்வைசர் யாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஆப்போசிட் அவன் பேரை சொல்றான், அவன் தான் யான் ஜியோலோசோ. அப்ப பாக்கணுமே, இங்க நிக்கிறவன் எவனுமே ஒரு நார்மல் ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்ல அந்த மாதிரி போட்ட மாதிரியே தெரியல. எல்லாம் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்கானுங்க. உட்காந்துட்டு இருக்க எட்டும் அவனும் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்கான். அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த டிராகன் சிம்பிள் எல்லாமே பிளாக் அண்ட் பிளாக்ல மட்டும் தான் இருக்கு. இவனுக்கு தான் மக்களே டார்க் நைட் பேலஸை சேர்ந்தவனுங்க. அப்ப அங்க உட்காந்துட்டு இருக்க என்ன சொல்றானா, அவன் வந்து எவல்யூஷனரி ரிலமை வந்து ரீச் பண்ணலதான், இருந்தாலும் அவன் வந்து இத்தனை வருஷம் மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சுப்ரீம் ப்ரீக்ல இருந்த ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவன் எப்படி அவ்வளவு சீக்கிரமா தோத்து போனான். அப்ப அந்த ஹெட் என்ன கேக்குறேன்னா, அவனை யார் கொண்டது அப்படின்னு கேட்கும். ஆப்போசிட் இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மவுண்ட் அவா வந்து அவங்கள மறைச்சிட்டு இருக்காங்க, ஆனா வதந்திங்க எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன பையன் தான் அவனை கொன்னதா சொல்றாங்க. அப்ப அந்த ஹெட் என்ன சொல்றானா, சரி இந்த விஷயத்தை சீக்கிரமா பாருங்க, அது மட்டும் இல்லாம டிவைன் டாக்டரை பிடிக்கிறதுக்கு ராட்சஸாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். ஆப்போசிட் என்ன சொல்றான், நான் இப்பவே ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த ஹெட் வந்து என்ன சொல்றானா, என் பிளான்ல வந்து இப்படியாப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஹெட் சொன்ன ராட்சஸாவை தான் காட்டுறாங்க. அது பையனா பொண்ணான்றது தெரியல, ஆனா அது கண்டிப்பா டிமானிக் ஹியூமன்ன்றது மட்டும் தெரியுது. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா ரொம்பவே சோகமா இருக்க மாதிரியே இருக்கு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஸ்வாட் சுப்ரீம் வந்து அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னா நம்ம சியோல் தான். சியோல பார்த்தோன்னே ஸ்வாட் சுப்ரீம் கேட்கிற முதல் விஷயம் என்னன்னா, ஆமா யங் மாஸ்டர் எங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சியோல் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் வந்து பியாங் கூட இருக்காரு, அது மட்டும் இல்லாம இப்ப அவர் நல்லாவே இருக்காரு. அப்ப ஸ்வாட் சுப்ரீம் சிரிச்சிட்டே என்ன சொல்றானா, சின்ன பையனா இருக்கிறதுனால அவர் சீக்கிரமா ரெக்கவரி ஆயிட்டார் போல அப்படின்னு சொல்றாரு. சியோல் உடனே ஏ கிராண்ட்பா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே ஸ்வாட் சுப்ரீம் வந்து என்னமான்னு கேக்குறாரு. அவ கையில வச்சிருந்த அனி குக்கீஸ் கீழே போட்டு, நான் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னு அவ கையில கத்தி பிடிக்கிறா. மக்களை இதோட சீசன் 1 முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு.